என்னோட பேர் அபிதரன். நான் ராமநாதபுரத்துலேருந்து வர்றேன். என்னோட டைபிஸ்ட் ரேங்க் வந்து 2680. என்ன டிபார்ட்மெண்ட்? போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஓகே. என்ன படிச்சிருக்கீங்கண்ணா? நான் பிஜி டிகிரி முடிச்சிருக்கேன். இப்போ பிஎட் கரஸில் பண்ணியிருக்கேன் சார். ஓகே. எப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பிச்சிங்க? நான் 2022 ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சார். உங்களோட எத்தனாவது முயற்சியில் வெற்றி பெற்றிருக்கீங்க? இது என்னோட 3வது முயற்சி சார். 3வது முயற்சி. ஓகே. எவ்வளோ கேள்விகள் போட்டீங்க? 144 கொஸ்டின் போட்டிருக்கேன் சார். ஓகே. முதல் 2 முயற்சியில் என்ன தவறு பண்ணதா நினைக்கிறீங்க? என்ன சார்? ஃபர்ஸ்ட் 2 அட்டம்ப்ட்ல என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்காதது. ஓகே. அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்ம என்ன தப்பு பண்ணுறதை அதை அனலைஸ் பண்ணி பார்க்காதது. ஓகே. தமிழ் எந்த மாதிரி படிக்கலாம் சார்? தமிழ் முன்னாடியெல்லாம் ஸ்கூல் புக்ஸ்லேருந்தே கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து ஸ்கூல் புக் தாண்டி அவுட் சோர்ஸ்லேருந்து நிறைய கேட்குறாங்க. அதனால் சிலபஸ் கவர் பண்ணி எங்கெங்கே அவுட் சோர்ஸ் கிடைக்குதோ அதெல்லாம் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி படிக்கணும். என்னென்ன அவுட் சோர்ஸ்லாம் நம்ம படிக்கலாம்? சஜஷன். அவுட் சோர்ஸும் நிறையா ஆத்தர் புக் இருக்கு சார். அது லைக் சர்ச் பண்ணாவே தெரியும். நான் ஆத்தர் புக்ஸ் அவ்வளோவா படிக்கலை. இருந்தாலும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஆத்தர் புக்ஸ்லாம் படித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மேக்ஸ் எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணீங்க நீங்கள்? மேக்ஸ் எல்லாமே ஸ்கூல் புக்ஸ் தான். அதை தவிர்த்து எங்கள் சுரேஷ் அகாடமியில் நான் படித்தேன். ராமநாதபுரம் சுரேஷ் அகாடமியில் அங்கே உள்ள மெட்டீரியல்ஸ் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன் சார். ஜிஎஸ்க்கு எந்த மாதிரி படிச்சிங்க? எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிச்சு? ஜிஎஸ் வந்து பாலிட்டி வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸு, அதுக்கப்புறம் ஐஎன்எம், அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி. ஓகே. ஜிஎஸ்க்கு எதுவும் அவுட் சோர்ஸ் படிச்சிங்களா? ஜிஎஸ்க்கு ஸ்கூல் புக்ஸ் தான் சார் ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் என்னோட அகாடமி நோட்ஸ். ஓகே. எக்ஸாம் ஹாலில் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்கள். எக்ஸாம் ஹாலில் வந்து ஃபஸ்ட்டு பதட்டம் படக்கூடாது சார். ஃப்ரீயாக போகணும். ஃப்ரீயாக போயிட்டு ரிலாக்ஸாக இல்லைன்னா 3 மணி நேரத்தை கரெக்டாக யூஸ் பண்ணால் கண்டிப்பாக வேலை வாங்க. ஓகே. ஆஸ்பிரன்ஸுக்கு நீங்கள் என்ன மெசேஜ் சொல்கிறீங்க? ஆஸ்பிரன்ஸ்க்கு கன்சிஸ்டன்ட்டியாக படித்தா கண்டிப்பாக வேலை வாங்கிடலாம். ஃபீல்டை விட்டு வெளியில் போகாமல் கன்சிஸ்டன்ட்டியாக மட்டும் படிக்க சொல்லுவோம்.